கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். சோதர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து சொன்னதான 7 திருவார்த்தைகளில் முதலாம் திருவார்த்தையை இன்றைக்கு உங்கள் முன்பதாக ஆண்டவருடைய வார்த்தையாய் கொடுக்கும்படி ஆண்டவர் கொடுத்த நல்ல பாக்கியத்தை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வந்தது பாவிகளை ரட்சிப்பதற்காக. ஆமென். இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த மனிதனும் மரிக்கிறதற்காக பிறக்க மாட்டான், வாழ வேண்டும் என்றுதான் பிறப்பான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததே நமக்காக இரத்தம் சிந்தி ஒரு கிருபாதார பலியாய் தம்மையே நமக்காக ஒப்பு கொடுக்கும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நமக்காக அவர் ஒரு சொட்டு இரத்தத்தை கூட தமக்காக வைத்திராமல் முழு இரத்தத்தையும் நமக்காக இந்த பூமியிலே சிந்தினார். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி அது சுத்திகரிக்கிறதற்கு உண்மையும் நீதியும் உள்ளதாக இருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். இந்த குட் ஃப்ரைடே நாளிலே ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிற நாளிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து சொன்ன 7 வார்த்தைகளும் மிக முக்கியமான வார்த்தைகள். அதிலே முதலாவது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்திலிருந்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். மன்னிப்பினுடைய வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முதலாவது குறிப்பிட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், எவ்வளவு கொடூரமான வேதனை. இயேசுப்பாவை அவ்வளவு காயப்படுத்தி அவ்வளவு அவரை வேதனைப்படுத்தி அந்த வேதனையுடைய உச்சக்கட்டத்தில் நிற்கும் பொழுது இவர்கள் செய்வதை இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அவர் பிதாவினிடத்திலே வேண்டுகிறார். ஒரு ஜெபமாகவே செய்கிறார். அவர்கள் செய்கிறது இன்னதென்று அவர்களுக்கு தெரியவில்லை, நீர் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று அங்கே கூடியிருந்த ஜனத்திற்காக அவரை சிலுவையிலே அறைந்த ஒவ்வொருவருக்காகவும் அவர் என்ன செய்கிறார்? பிதாவினிடத்தில் வேண்டுகிறார் அந்த மன்னிப்பை கொடுப்பதற்காய். இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய ஊழியத்தின் நாட்களிலே நிறைய பாவிகளை அவர் மன்னித்து அவருடைய பிள்ளையாக மாற்றினதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு சகைவை ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாய் மாற்றினார். ஒரு சமாரிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கு என்னை மன்னியும் என்று நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நிச்சயமாய் அவர் மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த பாவியையும் அவர் மன்னித்து தம்முடைய பிள்ளையாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியினால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு பாவத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு பாவ சுபாவம் உன்னுடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். பாவத்திலிருந்து வெளியே வர முடியாதபடி ஒரு சிக்குண்ட அனுபவத்தில் இருக்கலாம். இயேசுப்பா அவனுடைய பாவங்களை மன்னித்து உன்னை வாழ வைப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். எந்த பாவியையும் அவர் நேசித்து அவர் அந்த பாவத்திலிருந்து அவர்களை அவர் பரிசுத்தவனாய் மாற்ற வேண்டும் என்பதில் அவர் நோக்கமுள்ளவராய் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாவத்தை அவர் நேசிக்கவில்லை, பாவியை நேசித்து தம்முடைய பிள்ளையாய் மாற்ற விரும்புகிறார். ஆகவே எந்த பாவ வாழ்க்கையிலே நீ காணப்பட்டிருந்தாலும் பிரியமான தேவ சனமே, ஆண்டவர் உன் பாவத்தை மன்னித்து பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். நீ பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறு. சுத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து சொன்ன இந்த மகிமையான வார்த்தையிலே அநேக ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கிறது. இந்த மன்னிப்பின் வார்த்தையிலே நிறைய நன்மைகள் நிறைந்திருக்கிறது. அவைகளில் சில காரியங்களை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. மன்னிக்கிற ஒரு இருதயம் நமக்கு தேவை. மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மன்னிக்கிறவர்களுக்கு மற்றவருடைய குறைவுகளை மன்னிக்கிறவர்களுக்கு
ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அதுல ஒரு ஆசீர்வாதம் தான் அவர்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். மற்றவர்களுடைய குறைவுகளை, ஆமீன், ஒருவேளை நமக்கு விரோதமாய் சில பேர் சில வார்த்தைகளை பேசி இருக்கலாம், சில செயல்களை செய்திருக்கலாம், ஆமீன், நம்மை காயப்படுத்தும்படியாய், நம்மை துக்கப்படுத்தும்படியாய், ஆமீன், இந்த உலகத்திலே சில மனிதர்களால் சில வேளைகளிலே, ஆமீன், நாம் அநேக இடங்களிலே நெருக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஆமீன், மன்னிக்கிற ஒரு பண்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆமீன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, அப்ப நம்முடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்துல எட்டப்பட வேண்டுமானால், ஆமீன், இந்த உலகத்துல மனிதருடைய தப்பிதங்களை நம்ம மன்னிக்கிறவர்களா இருக்க வேண்டும். மன்னிக்க முடியாத காரியங்கள் ஒருவேளை அவங்க நமக்கு விரோதமாய் செய்திருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் மன்னிக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அதை தான் நமக்கு அவர் காண்பித்து கொடுத்தார். அதை தான் அவர் மாதிரியாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, மன்னிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். அநேக நேரங்கள் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் மனிதர்களுடைய குறைவுகளை நாம் மன்னிக்கிறது இல்லை. அதனால நம்முடைய ஜெபங்கள் நிறைய நேரங்களிலே அது கேட்கக்கூடாதபடிக்கு தடைப்படுகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம், ஆமென், நம் மற்றவர்களை மன்னிக்கும் போது, ஆமென், நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய குடும்பத்திற்காய், நம்முடைய பிள்ளைகளுக்காக, ஆமென், நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் ஊழியங்களுக்காக, நம்முடைய தேசங்களுக்காக, ஆமென், நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் கேட்கப்பட்டு அவரிடத்திலிருந்து அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் நாம் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். நாம் ஆமென் சோதர ஆண்டவரிடத்திலிருந்து ஆமென் மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, ஆமென் சோதர நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் மன்னிக்க வேண்டுமானால் நாம் மற்றவருடைய குறைவுகளை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அப்ப நம்முடைய குறைவுகள், நம்ம அநேக நேரங்களிலே ஆமென் சோதர குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஆமென், சில நேரங்களிலே ஆமென் சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. ஆனா ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்ற வேண்டுமானால் நாம் மற்றவர்களுடைய குறைவுகளை நாம் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் நமக்கு விரோதமாய் எழும்பின மனுஷனுடைய குறைவுகளை மன்னிக்காமல் இருக்கும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை மன்னிக்க முடியாது. அப்ப நம் பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்படுகிறதற்கு, ஆமென் ஸ்தோத்திரம், மன்னிக்கிற ஒரு குணம் நமக்கு தேவையாய் இருக்கிறது. மன்னிக்கிறதுனால கர்த்தர் நம்முடைய குறைவுகளை மன்னித்து நம்மையும் அவர் பரிசுத்தமான அவருடைய பிள்ளையாக அவர் மாற்றுகிறார். மூன்றாவதாக நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 19வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆமென், நமக்கு மகிமையை கொண்டு வருமா? கர்த்தருடைய மகிமையை ஆமென் சோதரம் அது நமக்குள்ள கொண்டு வருகிறது. ஆமென், நம்ம மகிமை உள்ளவர்களாக மாற்றப்படுகிறோம். ஆமென் சோதரம், மற்றவர்களுடைய குறைவுகளை நாம் மன்னிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை இந்த பூமியில மகிமைப்படுத்துவார். ஆமென் சோதரம், ஆண்டவர் நம்மை அநேகருக்கு மத்தியில ஆண்டவர் ஒரு மகிமை உள்ளவர்களாக மாற்றுவார். நம்முடைய பிரகாசம் அநேகரை இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாய் ஒரு பிரகாசமாய் வெளிச்சமாக காணப்படும். அப்ப நம்ம ஒரு மகிமையாய் இந்த பூமியில ஆண்டவர் அவருடைய மகிமையை நமக்குள்ள வைக்க வேண்டுமானால் மற்றவருடைய குறைவுகளை நாம் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மற்றவருடைய குறைவுகளை நாம் மன்னிக்காமல் இருக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. மகிமை என்று சொல்லும் பொழுது சாலமன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அந்த தேவ மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பினது என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். அந்த மகிமை அங்க வந்த போது அந்த மகிமையினால் அவர்கள் நிரப்பப்பட்ட போது ஆசாரியர்களுடன் நிற்க முடியாத அளவுக்கு அது பெரிதா இருந்தது என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். இப்ப கர்த்தருடைய மகிமையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், அவருடைய மகிமையினால நம்ம நிரப்பப்பட வேண்டுமானால் நாம்
மற்றவருடைய குறைவுகளை மன்னிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். நான்காவதாக 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அவருடைய 10-11 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, ஆமென் ஸ்தோத்திரம், எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்தில் மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம மன்னிக்கும் பொழுது நாம் சாத்தானுடைய தந்திரங்களை நாம் மேற்கொள்ள முடியும். சோதரன் சில நேரங்களில் சாத்தான் நமக்குள்ள என்ன செய்கிறான், மன்னிக்க முடியாத ஒரு குணத்தை நமக்குள்ள வைக்கிறான். ஏன்னா மன்னிக்க முடியாத ஒரு குணம் நமக்குள்ள இருக்கும் பொழுது சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வது எளிதான காரியம். அவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்தில் நடந்து கொண்டே இருக்கும். பிரச்சனைகள் இருக்குதா, அந்த பிரச்சனை நடந்துட்டே இருக்கும். சோதரம், வாக்குவாதங்கள் இருக்கிற அந்த வாக்குவாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது சாத்தானுடைய ஒரு தந்திரம். அதனால அவன் மன்னிக்கிற குணத்தை கொடுக்க மாட்டான். சோதரம், மன்னிக்காததுனால தான் இன்னைக்கு நிறைய கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய சகோதரங்களுக்குள்ளே பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய ப்ராப்ளங்களை நம்ம இந்த பூமியில நாம் பார்க்கிறோம். காரணம், மன்னிக்கிற ஒரு சுபாவம் இல்லாததுனால. சாத்தான் மன்னிக்காத சுபாவம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் பொழுது அதை வைத்து அவன் கிரியை செய்கிறான். அப்ப சாத்தானுடைய கண்ணிக்கு நம்ம தப்புவிக்கப்படணும்னா ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிறார், நம் மன்னிக்கிற இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப மன்னிக்கிற ஒரு சுபாவத்தினால 4 காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். ஒன்று, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். 2, ஸ்தோத்திரம், நம்முடைய குறைவுகளிலிருந்து நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். 3, கர்த்தருடைய மகிமையை நாம் அனுபவிக்கிறோம். 4, பிசாசுடைய கண்ணிக்கு நாம் தப்ப முடியும். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ பிள்ளைகளே, மன்னிக்கிறதில்லை இவ்வளவு ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கிறபடியினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே, அந்த மன்னிக்கிற தன்மை இன்றைக்கு நமக்குள்ளேயும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மன்னிப்பினுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில இந்த சிலுவையின் ஸ்தோத்திரம் தியான ஒவ்வொரு வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையிலும் சொல்லப்பட்டுள்ள அந்த ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை நம்ம எல்லாவற்றிலும் சரிபடுத்திக் கொள்வோம். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதற்குரியதான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருவார். எத்தனை தான் நம்ம குட் ஃப்ரைடே சிலுவை தியான நிகழ்வுகளை நாம் தியானித்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சத்திய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியாமல் இருப்போமானால் அதனால் நமக்கு பலன் இல்லை. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நாம் செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். ஆகவே இயேசு சிலுவையில் சொன்ன முதல் சத்தியமான ஒரு வார்த்தை மன்னிப்பின் ஒரு வார்த்தை. அந்த மன்னிப்பு வார்த்தையை நாம் கேட்கிறது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் மன்னிக்க முடியாத சில அனுபவங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்குமானால் ஒரு தீர்மானத்தோடு அந்த மன்னிப்பின் வார்த்தையை கேட்கிற நாம் மன்னிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அதற்குரியதான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருவார். நம்ம எல்லாரும் செபிப்போமா? கண்களை மூடுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சோதர பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நீர் சிலுவையிலே இருந்து கொண்டு ஆண்டவரே பிதாவினிடத்திலே ஒரு மன்னிப்பிற்காக இந்த ஜனத்தினுடைய மன்னிப்புக்காக நீர் ஜெபித்ததை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே. எஸ்ஸப்பா, இந்த வார்த்தையிலிருந்து நாங்களும் மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு குணத்தை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. அநேக நேரங்களில் மன்னிக்கிற இருதயம் எங்களிடத்தில் காணப்படாமல் இருக்கிறது. இனி அப்படியல்லப்பா, நாங்கள் மன்னிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்பட பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்யுங்கப்பா. ஒருவரிடத்தில் யாதொரு குறைவிருந்தாலும் அதை மன்னிக்கிற ஒரு தன்மையை கர்த்தர் எங்களுக்குள்ள தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே நாங்கள் தீர்மானமும் பண்ணிக்கொள்கிறோம் அப்பா. மன்னிக்கிறதுனால
எங்கள் ஜெபங்கள் உம்முடைய சமூகத்தில் கேட்கப்பட்டு நாங்கள் பதிலை பெற்றுக்கொள்கிறோம். மன்னிக்கிறதுனால எங்கள் பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். மன்னிக்கிறதுனால உம்முடைய மகிமையை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்கிறோம். மன்னிக்கிறதுனால பிசாசனுடைய தந்திரத்திற்கு நாங்கள் ஆமை விலக்கப்படுகிறோம்ப்பா. ஏசப்பா, இந்த நல்ல வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் பரலோகத்தின் தேவனை நாங்கள் துதிக்கிறோம், சுதந்தரிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் ஆண்டவருடைய மகிமை இறங்கி வருவதாக. ஆண்டவரே, போராட்டங்கள் விலகட்டும், ஆசீர்வாதங்கள் குடும்பங்களிலே உண்டாகட்டும். மன்னிக்கிற ஒரு இருதயம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபையும் தேவ சமாதானமும் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்டு பதித்தருகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சமாதானமாய் காணப்படும்.